வணக்கம் நண்பா நண்பீஸ். நிஷாரா டைரியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. அதுவும் நாங்கள் ஒரு பிக் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணோம், அதில் இருக்க பேக் ஸ்டேஜஸில் என்னென்ன நடந்தது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பிக் கான்டெஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இஸ்ரி காம்படிஷன் தான். இந்த காம்படிஷனில் நாங்கள் கத்தர் சிங்க பெண்கள் சார்பாக வந்து கலந்துக்கிட்டோம். இஸ்ரி கான்டெஸ்ட் எங்களுக்கு செல்வியக்கா மூலியமாக தான் தெரிய வந்தது. அவங்களுக்கு நிறைய இடத்துல தேங்க் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அகைன் தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான காம்படிஷன். இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க காம்படிஷனையே. எம்சி, குரூப் டான்ஸ், சோலோ டான்ஸ், ஸ்கிட் அண்ட் மைம்ன்ற மாதிரி வந்து பர்டிகுலர் டைம் அலோகேட் பண்ணி அதில் இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே சேலஞ்சாக இருந்தது. இதுக்கான இன்விடேஷன் ஓப்பன் டு ஆல்ன்றதுனால கத்தரில் இருக்க பல அசோசியேஷன் வந்து இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஷாவை காட்டுறதுனால நிஷாரா டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸைட்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள். எப்போவுமே அண்ணா எங்களை இதில் ஸ்பாட் பண்ணோன்னா ஏதாவது சொல்லுவார் எங்கள் சேனலுக்காக. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் 2 பேர் உழைப்பு, எல்லாரோட உழைப்பு, இந்த 2 பேர் உழைப்பு, உங்கள் 2 பேர் எல்லாரோட உழைப்பு இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேர் உழைப்பு இதில் மிகவும் சிறந்தது. நானே எடுத்து கொடுக்குறேன். வலிமை வாய்ந்தது. நம்ம நாளைக்கு வந்து வெற்றி கொடி நாட்டுவோம். ஓகே, நமக்குன்னா யாருமே மாற்ற முடியாது. ஆமாம், எஸ்ப்பா காப்பாற்று. ஹல்லேலூயா. சரி, ஓகே. ஸ்டேஜில் தான் ரிலீஜியஸ் பேசக்கூடாது, இங்கே பேசலாம். ஸோ இவங்களோட முழு திறமைக்கான சப்போர்ட்டுக்கான காரணம் இவர் தான். ஸோ இவரை தான் நம்ம கேட்கணும். அவங்க தன்னம்பிக்கை தான் சொல்லி எப்படி ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறாரு பாருங்க அவர். ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது, நம்ம ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நம்ம பண்ணணும். கண்டிப்பாக சூப்பர். இது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். எங்கள் டீமில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வந்து சியர்ஃபுல்லாக ஒரு டீமை வந்து நல்லா பில்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எங்கள் 1 day பிஃபோர் வந்து அந்த இஸ்ரி டீம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ் எம்இஎஸ் ஸ்கூலில் தான் இது நடந்தது. ஸோ அந்த ஸ்கூலோட ஸ்டேஜிங் நாங்கள் பார்த்துட்டு, அது இல்லாமல் லைட்டிங் எல்லாமே எந்தெந்த டைமில் வரணும், ஸ்மோக் எஃபெக்ட் எப்படி வரணும், அப்படிலாம் வந்து 1 day பிஃபோராக போயிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிக் டே, த ஈவென்ட் டே அன்னைக்கு பேக் ஸ்டேஜில் என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டாக இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிக் மெமரி. ஈவெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். பயங்கர சூப்பராக போயிட்டு இருக்குது. நம்ம தான் வின் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். உங்கள் நேம் சொல்லுங்கள். நேம் சொல்லவே இல்லையா? என் பேர் சரிதா. நீங்கள் என்ன ரோல் பண்ணுறீங்க அதில் ஃபங்க்ஷன்? நான் வந்து நாரி சக்தி ப்ரோக்ராமில், நாதி சக்தி ப்ரோக்ராமில் ஆசிட் ஊற்றி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணா. வெரி குட், வெரி குட், வெரி குட். எக்ஸைட்டாக இருக்கும் உங்கள் இதுவை பார்க்க. அடுத்தது இவங்க எல்லாம் குரூப் டான்சர்ஸ். ஆமாம், அதான் குரூப்பாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஓகே, சொல்லுங்கள். பண்ணி அங்கே பாருங்கள், மேக்கப் பண்ணி. சொல்லுங்கள் சிஸ்டர், உங்கள் நேம் சொல்லுங்கள். ஸ்வப்னா என்னோட பேர். ஓகே, நாங்கள் குரூப் டான்ஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன கான்செப்ட்? அப்படியா? பட்டர்ஃப்ளையா? ஹலோ கார்த்திகா சிஸ்டர், இவங்க பாருங்க, கான்செப்ட் என்னன்னு கேட்டால் பட்டர்ஃப்ளைன்றாங்க. ஹாப்பியாக இருக்க ஒரு பெண்களாக நீங்கள் வந்து வரீங்க. ஓகேவா? ஆமாம், சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர். பேர் சொல்லவே இல்லை. அவங்க பார்த்தீங்களா, இன்டர்வியூ கொடுக்கும் போதே ஆட்டம் ஆடிட்டே கொடுக்குறாங்க அவங்க. ஹலோ சிஸ்டர், வாங்க. மேக்கப் போடல, அதனால இருந்தாலும் இதையே நான் போட்டுடுவேன் வீடியோவில். பிஃபோர் ஆஃப்டர் போட்டு. ப்ளீஸ் உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர். நானும் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். 1 minute பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னா நானும் என் பொண்ணு ஒரே டான்ஸ் ஆட போகிறோம். சூப்பர் சூப்பர். அம்மாவாஸ் பொண்ணு போட்டி. ஸோ அந்த பொண்ணை இப்போ எடுக்கலாமா? இது இருக்கணும். இவ்வளோ க்ளோஸ். இப்போ சொல்லியா? நான் எங்கள் அம்மா கூட ஆட போகிறேன். அது உனக்கு ஹாப்பியாக இருக்குல்ல? சூப்பர் சூப்பர். நீங்கப்பா, அதுவே அவளுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ்ன்றாவ. இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு ஸ்டேஜ் இருக்கு? நீ சொல்லுயா? நீ சொல்லு. இப்போ அதே மாதிரி சொல்லிவிடு உங்கள் அம்மா கூட. என் பேர் ஜெனட். நான் வந்து டான்ஸ் பண்ணுறேன், இல்லை என் அம்மா வந்து மீம் பண்ணாங்க. ஓகே, யாருக்கு நல்லா பண்ணுறீங்க? என் அம்மா. இன்னும் இவ்வளோ நேரம் யோசிச்சு சொல்கிறா. எமோஷன் காமிக்கிறாங்க. நீ எமோஷன் சிரிச்சிட்டு காமியா? சிரிக்கிறது ஒரு எமோஷன் தானே. அது ஸ்டேஜ் தானே நான் பார்க்குறேன். நான் இது சோஷியல் இவ்வளோ நான் வரேன்ல, அப்போ பார்ப்பேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் மேக்கப்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கார்த்திகா சிஸ்டர் ப்ளஸ் ட்ரெஸ்ஸு ஆல்ரவுண்ட். ஸோ நேற்று நான் மென்ஷன் பண்ண மாதிரி இவங்க நம்ம கேப்டன் கார்த்திகான்னு இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்துடுவாங்க. ஸோ இவங்க நம்ம சஜிதா சிஸ்டரையும் அப்படியே எடுத்துருவோம். இவங்க வந்து இவங்க சிரிப்பில் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. எது கேட்டாலும் சிரிச்சு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். கொண்டே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே அசசரிஸ் காட்டுங்க. அசசரிஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு யாருக்கு? கார்த்திகா சிஸ்டர் அண்ட் வனஜா சிஸ்டர், அப்புறம் சஜிதா சிஸ்டர். எஸ், இவங்கெல்லாம் வந்து காஸ்டியூம் டிசைனர்.
மனஜாக்கா, கார்த்திகா அண்ட் சஜிதா எல்லாரும் காஸ்டியூம் அவங்க கடைசி நிமிஷம் வரையும் பர்ச்சேஸ் பண்ண கார்த்திகாக்கு ஒரு ஓஹோ போடுங்க. தேங்க்யூ எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் எல்லாமே கண்டிப்பா இவங்க கொஞ்சம் காட்டுங்க. எல்லாரும் வராங்க. நாங்க வந்து வின் பண்ணனும் நம்புறோம். ஓகேங்களா? கண்டிப்பா வின் பண்ணனும். ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா ஒரு டிஃபரண்டான கான்செப்டோட நாங்க பண்றோம். ஒரு நியூ கான்செப்ட், ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் பார்க்கலாம். ஆக்சுவலா எனக்கு டான்ஸ் தான் வரும், பட் ஆனா வந்து எனக்கும் எக்ஸ்பிரஷன்லாம் வரும் இன்னும் நல்லா அப்படின்ட்டு என்ன மைண்ட்ல போட்டு ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காம்படிஷனில் வந்து நம்மளோட வின்னிங் எப்படி இருக்குன்னா நம்மளோட வீடியோஸில் தான் இருக்க போகுது. இப்போ நான் எடுக்கிற வீடியோ பல வருஷங்களுக்கு உங்களுக்கு வந்து வரும். அதனால் தயவு செஞ்சு வீடியோ பார்க்கணுன்றதுக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகே, என்ன அப்புறமேல்ட்டு நீங்கள் ஆமாம் எல்லாம் சத்யா எப்படி இருக்காங்க பாருங்க நம்மளுக்கு. சூப்பர் சார். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து எங்கே போகிறோம்னா பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு சார் எங்கே போகிறோம்? ஃபேமிலியில் ஒருத்தரை காணோம். எங்கே அவன் அபு இங்கே பாரு எட்டி பாருவா. ஸோ நாங்கள் வந்துட்டு துலுக்கூட்டாலேருந்து நடத்துகிற ஒரு பெரிய ஈவெண்ட். அது வந்து காம்படிஷன் ஈவெண்ட் கிடையாது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நானும் சாராப்பாவும் எங்களை என்கரேஜ் பண்ண இந்த கூட்டம்லாம் வந்திருக்கு. ஆமாம். ஸோ எங்களோட ஷோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. ஆமாம், எப்படி இதுக்கப்புறம் போடுவோம். நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மீசை வந்து ஃபுல் ஷேவ் க்ளீன் பண்ணது எதுக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், சாராப்பாவோட இந்த தோற்றத்தின் மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஆமாம், ஸோ ஷோ நல்லபடியாக வரணும், பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. கண்டஸ்டன்றது நம்மளுக்கு கான்டெஸ்ட்டோட வின்னர்ஸ் வந்து பீப்புளோட ஹார்ட்டை யார் டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸு. ஸோ நாங்கள் இன்றைக்கி டச் பண்ணுறோமா இல்லையான்றதை பார்ப்போம். ஓகே சாரா? எஸ் ஆல் தி பெஸ்ட் சொல்லு. ஆல் தி பெஸ்ட். ஐயான் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறா. ஆல் தி பெஸ்ட் சொல்லு. ஆல் தி பெஸ்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே வந்து ப்ரிப்பேர் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட தீம் வந்து ரீச் ஆகணும், அவ்வளோதான் எங்களோட ஒரே மோட்டோவாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி பப்ளிக்கோட ஹார்ட்டை வின் பண்ணாலே எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருந்தது. எங்களோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே கரெக்டாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே அது நடந்துருன்றத ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோட தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கத்தர் சிங்கப்பெண்கள் சார்பாக நாங்கள் இந்த ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு பெண்கள் அமைப்பாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல் அசோசியேஷனில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட். அதுவும் வந்து நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சீஃப் கெஸ்ட்னா நம்ம ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்திருந்தாங்க, நம்ம விக்ரம் வேதா ஹீரோயின். ஸோ இங்கே வந்து மேக்கப் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு 11th ப்ரோக்ராம்ன்றதுனால மேக்கப் வந்து திவ்யா சிஸ்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இல்லைனா இந்த ரியலிஸ்டிக் மைம் மேக்கப் வந்து வந்திருக்குமான்றது ஒரு டவுட். அவங்கள பற்றி சில வார்த்தைகள். டெக்கரேட்டர்லாம் பயங்கர பண்ணுவாங்க. அதேமாதிரி ஏதாவது ஹெல்ப்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆமாம், மற்றபடி ஏதாவது கலந்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கூச்ச சுபாவம். இதுக்கப்புறம் கூச்சம் போயிடுச்சு. அவங்க இதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போது பார்ட்டிசிபேட் பண்ண போகிற டைமும் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எங்கள் கிட்ஸ் எல்லாம் அங்கேயும் எங்கேயும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எல்லா கிட்ஸுக்கும். ஏன்னா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எங்களுக்காக நிறைய இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க. துலுக்கோட்டா டீம் சார்பாக தான் இந்த ஹிஸ்ட்ரி ப்ரோக்ராம் வந்து நடந்தது. அவங்களோட வெப்சைட்டில் ஃபுல் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட பர்டிகுலர் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் டு எண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் அதை வந்து ஜெல் பண்ணி எழுதியிருந்தோம். லைக் ஒரு குரூப் டான்ஸ், சோலோ டான்ஸ், அதுக்கப்புறம் மைம்னு வேறு இல்லாமல் எல்லாமே பிளெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கெல்லாமே வந்து எங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஸோ நம்ம ரெஞ்சி சிஸ்டர் தான் வந்து குரூப் டான்ஸ்க்கு கொரியோ பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பேக் போனாக நம்ம ரவி பிரதரும் அதுக்கப்புறம் நம்ம மகேஸ்வரி சிஸ்டரும் இருந்தாங்க. என்னதான் நாங்கள் கான்செப்டை பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராச்லின் சிஸ்டர் தான். அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா சிஸ்டர், அப்புறம் நம்ம சுகன்யா சிஸ்டர், இவங்கெல்லாம் எனக்கு கத்தர் சிங்கப்பெண்களில் ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி கத்தர் சிங்கப்பெண்களில் ஒன் ஆஃப் த அட்மின்ஸாக இருக்கிற நம்ம கார்குலரி சிஸ்டரும் கோகிலா சிஸ்டரும் அன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்யூ சொல்கிறேன்னா, நீங்கள் ஆஸ் அ ப்ரோக்ராமாக எங்களை ஸ்டேஜில் பார்க்க முடியும், பட் பேக் ஸ்டேஜில் இவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த ஸ்டேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, பின்னாடி இருக்க அந்த விஷுவல்
விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அதுவும் எங்களுக்கு 1 day பிஃபோர் தான் அதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அகெயின் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக பிரியங்கா, அப்புறமேல்ட்டு நம்ம சுகன்யா, கோகிலா அண்ட் கார்குழலி, இவங்க எல்லா சிஸ்டருக்கும் வந்து நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களோட எஃபெக்ட் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் 100% கம்ப்ளீட்டே ஆகிருக்க முடியாது. ஸ்டேஜில் நாங்கள் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் பேக் ஸ்டேஜில் இருந்து அந்த லைட்டிங், ஸ்மோக் எஃபெக்ட் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக அந்தந்த இடத்துல அவங்க பண்ணதுனால தான் அந்த ப்ரோக்ராம் இன்னும் எலிவேட் ஆகிட்டு வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஆனால் எல்லாரோட பெஸ்ட்டாக நாங்கள் தான் பண்ணோன்னு நாங்கள் பெருமையாகவே சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் பேரே நாரி சக்தி, அதாவது உமன் இஸ் அ சுப்ரீம் பவர்ன்றது தான். அதுவும் சிங்கப்பெண்கள் சார்பாக அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறது எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. ஏன் மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸோட நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா, கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து எங்கள் கான்செப்டை பிடிச்சிட்டு அவங்க என்னை எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்றத உங்களாலே கண் கூட பார்க்க முடியும். சொன்ன மாதிரி வினிங் த ஆடியன்ஸ் ஆர்ட் தான் வந்து எங்களோட ஒன் ஆஃப் த சக்ஸஸ்னு. ஸோ கிட்ஸ் ஆர்ட்டை வின் பண்ணது எங்களுக்கு ஒரு பிக் சக்ஸஸ் தான். ஃபஸ்ட் டைம் என்னோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிட்ஸ் இவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாகவே ஆயிடுச்சு. ஸோ நான் அங்கே இருந்து வந்தோடனே எல்லார்கிட்டேயும் வந்து ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் அவங்களுடைய தனிப்பட்ட ரிவ்யூஸை வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னா, நம்ம ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்றது தான் அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லேருந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலேருந்தும் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. இவங்க எல்லார்கிட்டேயும் வந்து நான் இண்டிவிஜுவலாகவும் ரிவ்யூஸ் கேட்டிருந்தேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்கள் வந்து 100% ஸ்டேஜில் வந்து எங்களோட என்ன கான்செப்ட் சொல்ல வந்தோமோ அதை வந்து பதிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்கிரிப்டாக நான் இந்த மெசேஜை எழுதும் போதே எனக்கு வந்து நிறைய இடத்துல கண் கலங்கிட்டேன். ஏன்னா ஒரு உமனோட ஒரு பெரிய வழி என்னன்றது அந்த ஸ்கிரிப்ட் எழுத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது இன்னும் நல்லா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பேக் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. இவ்வளோ நாள் நம்ம எஃபெக்ட் போட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிதுன்றது தான் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. நான் கார்குழலி சிஸ்டர், கோகிலா சிஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸே சொல்லியே ஆகணும். எங்களுக்காக ஓடி அந்த ஸ்டேஜில் அவங்க ஹெல்ப் பண்ணது ஒரு பெரிய சப்போர்ட். வந்து ஆடியன்ஸே வந்து இன்னைக்கு அதர வச்சுட்டாங்க. த ஃபர்ஸ்ட் உமன் டு அதர வச்சு த ஆடியன்ஸ். ஒன் உமன் ஷோ இன்னைக்கு. நம்மளோட விக்ட்ரி நாரி சக்தி இஸ் ஓவர் இயர் வித் ரெட் கலர், பவர் ஆஃப் ரெட், நாரி சக்தி. Thank you sister. Malala, it's all because of you. Thank you. It's all because of women. Because of your encouragement. Without you, this wouldn't be happened. Thank you sister. We are the winners. Women are the winners. Thank you. பயங்கர சூப்பரா இருந்தது. நான் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பட் இது வந்து வேற லெவல். சரி, இதெல்லாம் ஓகே. ஒய்ஃபோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? மத்தவங்க கூட கம்பேர் பண்றப்போ ஒய்ஃபோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். Hello bro. She is the captain, you know, captain of our ship. Okay, thank you bro. Thank you. Hey. Wow, super. Brother, wife performance எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எல்லாரோட இவங்களுக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இருக்கு. சூப்பர் ப்ரோ. நான் இவங்க பேர் ப்ரோ. ஓகே சார், சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ ப்ரோ. சாரி நான் உங்களை பார்க்கல. இவங்களோட இருக்கும் போது அங்கே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி இருந்தது ப்ரோ? அவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஷீ இஸ் அவர் மோட்டிவேட்டர். சீரியஸா எப்படி இருந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ்? தேங்க்யூ சிஸ்டர். என்ன அது இது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக எடுத்துகிட்டு பண்ணுறது தான் பெரிய விஷயம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. எப்படிப்பா இருந்தது? நல்லா இருந்துச்சு. சீரியஸாக நல்லா இருந்துச்சா? எது நல்லா இருந்தது உனக்கு? மைமும் நல்லா இருந்தது, டான்ஸும் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நீங்கள் நல்லா பண்ணீங்க. வந்தீங்க சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கல்ல? எப்படி இருந்தது சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இவங்க பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ. எக்ஸலென்ட் அண்ட் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அமேசிங். நல்லா இருந்தது. யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது? எல்லாருமே நீங்க ஆனா சரிதாக்கா சொல்லுவீங்கன்னு பார்த்தோம் நாங்க. என்னோட பெஸ்ட் ஆனா சரிதாக்கா தான். நான் இதுலயே சொல்றேன், நான் நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்தது இல்லை ப்ரோ? கமான், உங்ககிட்ட தான் கேட்குறோம். கமான், எப்படி இருந்தது சொல்லுங்க. எல்லாருமே சோலோ அப்போ நீங்கள் கண்ணிமை கூட ஆட்டாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாங்க. ஆமாம், சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்போ கண்ணிமை கூட ஆட்டாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாங்க. பட் எவ்ரிபடி எல்லாருமே சூப்பராக. தேங்க்யூ. இந்த இடத்துல இவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இவரால் தான் எங்களுக்கு இவ்வளோ தருது. இவங்க எல்லாம் நம்மளோட பேக் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் நம்ம கேமராமேன். ஸோ
ரொம்ப நல்லா நம்மளுக்காக இன்னைக்கு எஃபெக்ட் பண்ணாரு. தேங்க்யூ ஸோ மச். உங்க பேர் சொல்லுங்க பாய். என் பேர் யாசர். யாசர் பெஸ்ட் கேமராமேன் இன் கத்தார். இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. யாராவது வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சூப்பராக எடுத்திருக்காரு. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ பாய். தேங்க்யூ. நாட் மைக். இப்போ சொல்லுங்க ப்ரோ ஒரு வாட்டி. எது எல்லா பர்ஃபார்மன்ஸ் ஒய்ஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்க கண்ணு ஒய்ஃப் கிட்டே தான் இருந்துச்சுன்னாங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் இல்லையா? அப்படி இல்லைன்றாரு அவரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஆமாம். என் பாப்பாவும் சப்போர்ட் பண்ணதும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பாவம் ஜிம்ல வந்து ரொம்ப நாள் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் தேங்க்யூ. அவங்க பேர் சொல்லுங்க. ஆராதனா. ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். பார்க்கலண்ணா. அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வந்து. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா? ஓ சூப்பர். எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு. பேர் சொல்லுங்க பாய். பேர் சொல்லுங்க. ஓகே மெசேஜ் கன்வே ஆயிடுச்சுல. மெசேஜ் என்ன சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா? இங்க பாருங்க ஏதோ சொல்றாரு. கேளுங்க சிஸ்டர். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். மெசேஜ் என்ன? ஸோ உமன் இஸ் அ சுப்ரீம் பவர். கரெக்டு தானே? அக்செப்ட் பண்ணிட்டார்ல. அதுதான் ப்ரோ மெசேஜ். உமன் இஸ் அ சுப்ரீம் பவர். ஓகே அதுதான் பாருங்க. அப்படியே இன்னும் இருக்கிறதே திருப்பி சொல்றீங்க அப்படின்றாரு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சலாம் அலைக்கும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரக்ஷனா. சிஸ்டர் ரொம்ப பிஸியா நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸை திருப்பி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஃபேஸை கூட துடைக்கல. She is our real நாரி சக்தி. Come on கார்த்திகா சொல்லுங்க. கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர் சிஸ்டர். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா கீழே இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம பிரைஸ் அடிச்சிட்டோம். பப்ளிக் மனசை வின் பண்ணிட்டோம். ஸோ அதனாலே நம்ம வின்னர் தான். தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திகா ஒன்ஸ் அகைன். ஸோ சிவன் அடுத்த ஸ்டேஜ்ல இதோட பிரம்மாண்டமா சந்திப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க சாரா. நீங்க ப்ரோக்ராம் பாத்தீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எங்களுக்கு பிடிச்சிருந்ததா? யாரு அம்மா நல்லா நடிச்சிருந்தாங்களா அப்பா நல்லா நடிச்சிருந்தாங்களா? உங்களுக்கு ஒருத்தர் சொல்லு. அயான் கிட்ட தேங்க்யூ. அப்படிலாம் இல்ல. பத்மபிரியா அக்கா வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்னு எங்களுக்கு அங்க வந்த அப்பதான் தெரிஞ்சு. இல்ல நான் ரியலி சொல்லி அவங்க நிறைய இன்புட்ஸ் அவங்க கொடுத்ததுனால தான் அந்த மைண்ட் வந்து அவ்வளவு ஷேப்பா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி இதோட பெரிய ரோல் கண்டிப்பா பத்மபிரியா அக்காவோட டேலண்ட் வெளியே வர மாதிரி சொல்லலாம். அவங்களோட கவிதைகள் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அவங்களோட கவிதையை வந்து நம்மளோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல கமெண்ட்ல நீங்க இவங்களோட கவிதையை படிக்கலாம். ஓகே மெசேஜ் என்ன சொல்லுங்க பாப்போம். மெசேஜ் என்ன? சுப்ரீம் பவர். அக்செப்ட் ப்ரோ. அது பாருங்க தலையாடுற. சொல்லிடுங்க. ஆமா நம்ம பார்த்தே அப்படியே வந்துருச்சு. சூப்பர். ஸோ இவங்க வந்து நம்ம ரமேஷ் சாரோட பொண்ணு. அவங்க சாரி எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாரும் பேசுகிறதுனால அங்கங்கே மைக்கில் நம்மளுக்கு நாய்ஸ் வந்துட்டுருக்கு. இவங்க வந்து திவ்யா, நம்ம ரமேஷ் சாரோட பொண்ணு. இன்றைக்கி வின்னர்ஸும் வந்து இவங்க தான். நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன், சாரி. ஸோ வின்னர்ஸ் வந்து இந்த மேஜிக் ஃபீட் தான். ஸோ இவங்களே வந்து எங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒன்ஸ் அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட்டிசிபேஷன் இஸ் அ வின்னிங். ஸோ அந்த கான்செப்ட் படி நாங்களும் இன்றைக்கி வந்து ஒரு வின்னர்ஸ்னே சொல்லுவேன். ஸோ நம்ம மகேஸ்வரி சிஸ்டர் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து கேட்கலாம். பார்த்துக்கிறது அதெல்லாம் பெரிய சப்போர்ட், பேக் சப்போர்ட் தான் எங்களோட விக்டரிக்கு ஒன் ஆஃப் த சக்ஸஸ். ஸோ சொல்லுங்க எப்படி இருந்தது சொல்லுங்க. அப்படியா? எங்க கேட்கல அங்க இருக்க. அப்படியா? சூப்பர். இப்போ எடுத்துரு. நித்யஸ்ரீ இஸ் a cute girl. ஆமா கேக்கா. என் பேர் டோன். ஓகே சூப்பர். பேர் சொல்லு. குட் கேர்ள். நீ சொல்லு. ஒன் ஆஃப் த பர்ஃபார்மர், பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் அவர் டீம். ஸ்டண்ட் எல்லாம் இன்னைக்கு நல்லா பண்ணீங்க. சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பா. இன்னைக்கு ஜானட்டோட பர்ஃபார்மன்ஸ்ல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நல்லா பண்ணேன். பயந்துட்டே இருந்தேன், ஆனா சூப்பரா பண்ணேன். நான் பார்த்தேன், லைவா பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ஜானட்.
அடுத்த வாட்டி இன்னும் நிறையா பண்ணுவோம் நம்ம. ஓகே சக்கியா என்ன எடுத்துக்கிட்டு இருக்க பேசுயா, எப்படி இருந்தது சொல்லியா? செம்மையாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? சக்கியாவை எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கா, எஸ்பெஷலி பேபிஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. தேங்க்யூ சக்கியா. இன்னும் அந்த பாதிப்புலேயே இருக்காங்க, வைப்ரேஷன் மோட்லேயே இருக்காங்க இவங்க. எப்படி இருந்தது சொல்லுங்கள் சிஸ்டர்? செம்மையாக இருந்துச்சு. உங்ககிட்ட நான் கேட்கக்கூடாது, நீங்கள் பண்ணதான் செம்மையாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக போயிட்டு ஸ்டேஜில் கப்பை வாங்கிட்டு கீழே இறங்கி வாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ நம்மளோட புது ஃப்ரெண்டு இப்போ பேச போகிறாரு. உங்கள் பேர் சொல்லிட்டு பேசுங்க. வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. சாங்ல இருந்து அந்த எம்சி பண்ணவங்க, மைண்ட் பண்ற டீம் எல்லாருமே வேற லெவல். 100 out of 100. சூப்பர் சூப்பர். குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உங்க ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது ஸ்பெஷலா சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த நவரசத்தையும் காட்டியிருந்தாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை ஸ்டேஜ்ல பாக்குறேன் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து. ரிஹர்சல் நான் ஒரு செகண்ட் கூட பார்க்கல, இதுக்காகவே நான் வாண்டடா பார்க்கல. ரிஹர்சல் வேற லெவல்ல இருக்கு. என் ஃப்ரெண்டும் வேற லெவல்ல பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ராகவ் ப்ரோ கமான், அவர் சோஷியல் ஈவில் பார்ட்னர். கமான் ப்ரோ, செம்மையா இருந்தது சொல்லுங்க. நாங்களாம் எதோ பண்ணா டான்ஸ் கேங் வச்சது தான். அவங்க வச்ச பேச்சு அதுக்கு அவங்க ஸ்பீச் அவங்க நல்லா பண்ணாங்க. கடைசியாக மைமில் வந்து இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும், இவர் பிறவி நடிகர். இவர் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எங்களுக்கு ஒரு கைடாக இருந்து நிறைய இடத்துல, எஸ்பெஷலி விண்டோஸ் மியூசிக் போடுறதுலேருந்து எல்லா இடத்தையும் ரசித்து அண்டர்டேக்கர் நம்ம குமரிமுத்து சிரிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி இருந்தது. அது இல்லாமல் நம்மளோட ஃபேஸ் மேக்கப்கான ஒரு பெரிய அச்சாரமாக இருந்தது இவர். ப்ளஸ் அதோட பெரிய சப்போர்ட் நம்ம திவ்யா சிஸ்டர். இன்னைக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. அது இந்த ஸ்கிரிப்ட் இங்கே பாருங்க, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நாரி சக்தினா என்னன்னு புரிஞ்சு வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருந்தது சொல்லுங்க. பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன டேரக்டர்லாம் இல்லை தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஒன்ஸ் அகைன். ஹலோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, அடுத்த பேஜ் இதோட பெருசாக இருக்கும். நம்ம எல்லா இடத்துக்கும் இவங்க ஓகே நம்ம போயிடுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்தது பிரியாணியோட ப்ரோ, வில் மீட் வித் பிரியாணி, நிஷாஸ் பிரியாணி. ஹலோ, ப்ரோக்ராம் எப்படி இருந்தது சொல்லியா? ஓகே நல்லா இருக்கு. அப்பா கிட்ட கேட்போம். சொல்லுங்க, மைக்கை வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க. எப்படி இருந்தது சொல்லுங்க. உங்க பையன் மருமக நடிப்பு எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பர் சூப்பர்ப்பா, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். நம்ம காஸ்டியூம்க்கு ஒன் ஆஃப் த பிக் சப்போர்ட்டர் இவங்க. ஸோ இவங்க வந்து இப்போ நம்மளுக்காக சொல்ல போகிறாங்க. கமான், கையில் மெஹந்தி யாரு காட்டுங்க, அப்படியே கேமராமேன் இது காட்டுங்க. ஓ மை காட், அப்படியே ஷை அவங்க. ஓகே, அவங்களோட பெரிய சப்போர்ட்னால தான் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சுல்ல. வேற என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. இவங்க எங்களுக்கு நிறைய இடத்துல ஆல்ரெடி ஃபீட்பேக் கொடுத்து தான் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி வந்திருக்கு. ஸோ நல்லா எங்களுக்கு ஷார்ட்ஸ்க்கு வந்து அவங்க பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ சிஸ்டர், சஜி சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். த லீட் பர்ஃபார்மர் என்னோட ஃபேவரட் நீங்கள் தான்க்கா. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நீங்கள் இதை வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணீங்க. எனக்கு லைவாக பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரோட உழைப்பு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், ஸோ ஏசப்பா நம்மளை காப்பாற்றிட்டாரு இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்க்கா. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஈவன் ஜானட்டோட டான்ஸும் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. ஆமாம், நீங்கள் வீடியோவில் பாருங்கள் தெரியும். சூப்பர்க்கா, தேங்க்யூ. தலைவி, கமான், யூ ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் சிஸ்டம்.
யாரு? ஓ அப்படி நான் அப்புறம் பேச காமிச்சிக்கிறேன். ஸோ இவங்க வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு. நாங்கள் பண்ணுற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸையும் கம்மி பண்ணி 100% கொண்டு வரணும்னு எங்களுக்கு கொண்டு வந்ததே இவங்களால தான். ஸோ இவங்களோட எஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ஆக்சுவலாக என்ன கேட்டால். வித்தவுட் எலில் இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, தேங்க்யூ. ஆமாம், ஃபர்ஸ்ட் மைமர்ஸ் இன் கத்தார்னே சொல்லலாம். நம்ம அங்கே எப்படி இருந்தது சொல்லுங்க. இவங்க ஒன் ஆஃப் த லீட் டான்சர் இன் அவர் டீம். இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க வித் எக்ஸ்பிரஷனோட. சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நல்ல சூப்பராக வந்தது, சூப்பராக இருந்தது, செம்மையாக வந்தது. இவங்க செட் பண்ண ஸ்டேஜ் தான் நாங்கள் டெமாலிஷ் பண்ணி திருப்பி ரீபில்ட் பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம சந்திப்போம். யாருக்கு? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்த வாட்டி வேற வேற ஸ்டேஜஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கமான் விந்தியா சிஸ்டர். விந்தியா சிஸ்டருக்கு ப்ராக்டிஸ் ஒரு பெரிய போராட்டம் ப்ளஸ் டான்ஸ் ஒரு போராட்டம்னா இன்னைக்கு டான்ஸுக்கு முன்னாடி பாப்பா அழுதுட்டாங்க. அந்த அழுவையோட எப்படி சச்சின் டெண்டுல்கரோட அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் 100 அடிச்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய 100 வந்து அடிச்சிருக்காங்க. கமான் சிஸ்டர், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், சூப்பர். ஸ்பெஷல் கிரெடிட் டு குட்டி பாப்பாக்கும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், தேங்க்யூ. சூப்பர். சொல்லுங்கள் சிஸ்டர், எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு வாரமாக நீங்கள் தூங்கல காஸ்டியூம்காக. பிக்கஸ்ட் கிரெடிட் ஃபார் த காஸ்டியூம் இவங்களுக்கு தான். சூப்பராக இருந்தது காஸ்டியூம். வேறு லெவல் சிஸ்டர், வேறு லெவல். தேங்க்யூ, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டர். கடைசியாக இந்த பாப்பா யாரையோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது மட்டும் சொல்லிட்டு பாப்பா ப்ளீஸ். இப்போ மைக் எடுத்துன்னு வந்திருக்கேன். அது இப்போ திருப்பி சொல்லிடுப்பா. யாருது நல்லா இருந்தது? அந்த அரக்க மாதிரி வந்தது நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அது நான் தான். எல்லாரும் லைக் போட்டிருக்கேன் வீடியோக்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு தோணுதில்ல. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ நிஷாரா டைரி யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்க்க முடியும். நாரி சக்தின்ற இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்கள் நேம் வச்சு அந்த யூடியூப் லிங்க் வந்து நான் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோஸையும் பாருங்கள். எங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வெறும் ஈவெண்ட் இல்லை. எங்களோட எங்கள் மெமரிஸ் இவ்வளோ ஹாப்பி அந்த எந்துவாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்றதுன்னா எங்களோட டீம் தான். ஆஸ் அ டீமாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். இது எங்களுடைய 4th ஸ்டேஜ். அதுவும் செல்வி அக்கா த்ரூவாக வந்த எங்களுடைய 3rd ஸ்டேஜ் இது. செல்வி அக்கா கூட லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ண ப்ரோக்ராமும் ஒரு நல்ல பேர் எங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. அந்த ப்ரோக்ராமோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன் இஸ் அ பவர், வித்தவுட் தட் பவர் மென் இஸ் நத்திங்ன்றது தான் கான்செப்ட். அதே மாதிரி இந்த தீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பண்ண ஈவெண்ட்டோட தீம் உமன் இஸ் அ சுப்ரீம் பவர். அவங்களோட பவர் அவங்க ரியலைசேஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சோஷியல் ஈவில்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியுன்றது தான். இவங்க ஹாப்பினஸ் எல்லாம் பார்க்குற உங்களுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த உமன்ஸ் எல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ரியலைசேஷன் பண்ணிட்டாங்க உமன் இஸ் அ சுப்ரீம் பவர்ன்றத. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்து நீங்களும் அதை கண்டிப்பாக ரியலைசேஷன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வந்துட்டேன். இன்றைக்கி எம்கேபி சார்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எம்கேபியும் வந்து ஒரு நல்ல கான்செப்டோட இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிடிச்சிருந்தா அவங்களுக்கு? தேங்க்யூ தேங்க்யூ. அவர் வந்திருக்காரா? தம்பி வந்திருக்காரா? தம்பி வரலையா? சரி சிஸ்டர் கமான். தேங்க்யூ சிஸ்டர். வின்னிங் யுவர் ஆல் ஆர்ட்ஸ் இஸ் அவர் பெரிய இது. தேங்க்யூ சிஸ்டர். எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸு? எம்கேபி எஸ், அதோ நானும் தான் எம்கேபி தெரியல. தேங்க்யூ சிஸ்டர். பிடிச்சிருந்ததா? எப்படியும் பிரதர் அதை அக்செப்ட் பண்ணுவார்.
சுப்ரீம் உமன் இஸ் சுப்ரீம் பவர்ன்றத பிரதர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன், இவர்கிட்ட கேட்கவே தேவையில்ல. பிகாஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் அந்த பேஸ்லேயே அவருக்கு இருக்கும் அது. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் டேரக்டர். அவர் இங்கே பெருமையான ஒரு மூமெண்ட். ஒன்ஸ் அகைன் எங்கள் டேரக்டர் தான் எங்களை இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களை ஆக்ட் பண்ண வச்சது. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவர் எங்களோட சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. நான் வீடியோக்காக பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னால் பார்க்க முடியல உங்கள் பர்ஃபார்மன்ஸு, நான் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தமிழர்களாக விழுவோம். சூப்பர், தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்களா ஐயா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ வெரி சாரி கார்த்திக் ப்ரோ அண்ட் பத்மபிரியா சிஸ்டர். என்ன ஆயிடுச்சுன்னா மைக் வந்து இந்த இடத்துல எனக்கு பவர் இல்லாதனால டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இவங்க பேசினதெல்லாம் என்னால் கன்வே பண்ண முடியல. இந்த 3 பேர் பேசினதை மட்டும் நான் அது என்னன்றதை சொல்லிடுறேன். அவங்க மெயின் தீம் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் நல்லா பண்ணியிருந்தோம், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் ஃபீட்ஸ் வந்து ப்ரைஸ் வாங்கியாச்சு. வினிங் அண்ட் லூசிங் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களோட மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு நீங்கள் அந்த ஃபீட்பேக்கில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. நிச்சயமாக எங்களோட சேனலில் போய் பாருங்கள், ஃபுல் வீடியோ இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டான்சர்ஸும் சரி, மைம் டீம், எம்சி டீம், சோலோ பர்ஃபார்மர் ப்ளஸ் எங்களோட சப்போர்ட்டர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஆஸ் அ டீமாக வந்து நாங்கள் அங்கே ப்ரைஸ் வாங்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. எனக்கான நாரி சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் நிஷாவை தான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட பவர் இல்லைனா நான் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்டேஜ் ஏறுறேன் நான். ஏன்னா எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் வந்து நான் ஸ்டேஜ் ஏறுவேன். இதை நான் ரொம்ப பர்சனலாக வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் இந்த வீடியோ திருப்பி பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அம்மாக்கா தாண்டி இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் ஸ்டேஜ் ஏறுறதுக்கான ரீசன் என்னோட நாரி சக்தி. அதை தான் நான் அந்த ஸ்டேஜில் அங்கே மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ இடத்துல நான் எல்லாரையுமே ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணிட்டேன் தேங்க்யூன்ட்டு. ஆனால் நான் கொடுக்க வேண்டிய பெரிய தேங்க்ஸ் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷாக்கு தான். ஏன்னா அவங்க இல்லைனா இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அவங்க இனிஷியேட் பண்ணாங்க, என்னால் முடியும்னு சொன்னாங்க, என்னோட எழுத்துல நம்பிக்கை வச்சுருந்தாங்க, என்னோட ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளோ பிலீஃப் இருந்து எனக்காக நிறைய இன்புட்ஸ் வந்து அந்த ஸ்கிரிப்டில் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்க ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷரில் இந்த ஈவெண்ட்டில் எனக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஸ்ப்ளெண்டிட் பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து அவுட் ஆஃப் ஆல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். நிஷாவோட டேலண்ட் என்னன்றது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, அவங்க பவர் என்னன்றது அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட ஒய்ஃபோட பவர் என்னன்றதை ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஃபீலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அவங்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அவங்க டெவலப் ஆகிறாங்களோ இல்லையோ, ஆஸ் அ ஹஸ்பண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட் கிடைக்கும். அதை உணர்ந்த எனக்கு வந்து அதை மற்றவங்ககிட்ட நான் சொல்லணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ த்ரூவாகவும் வந்து அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபீலை பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. உங்களை சுற்றி இருக்க உமன்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் போதும். ஆஸ் அ மென்னாக அதை வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும். அது பண்ணாலே போதும், அவங்க வந்து அவங்களோட பவரை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸ்டேஜில் நான் நிஷாவோட கையை தூக்கி நாரி சக்தின்னு அந்த இடத்துல சொல்லும் போது என்னோட ஸ்கிரிப்டோட எண்டு கார்டு போடணுன்றது தான் என்னோட ஆசையாக இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் என்னன்றதை வந்து உங்களோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலி வீடியோ எண்டுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருந்த எல்லாமே வந்து எங்களோட பெரிய மெமரிஸ். ஸோ ஃபைனலி நம்ம கத்தர் பெண்கள் சார்பாக எங்களுக்கு ட்ராஃபி கொடுத்து, சர்டிஃபிகேட் கொடுத்து, ப்ளஸ் எங்களுக்கு ஒரு டீ பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அதில் நாங்கள் எல்லாரையும் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்க. சீக்கிரமாக இவங்க கூட நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் நாங்கள் கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ கத்தர் சிங்க பெண்களை அது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க இன்ஸ்டா பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் லேடிஸாக இருந்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதை வந்து நம்ம அப்படி சொல்லி முடிக்க முடியாது, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் படியே இப்போ நம்ம முடிக்கலாமா? Thank you so much. Thank you, Bala. Thank you.